Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. நில்லு. எதுக்கு நிக்க சொன்ன? எங்க போற? வெளியே போறேன்டா. வெளியில போறேன்னு தெரியும். எங்க போற? யார பார்க்க போற? நான் யாரையும் பார்க்க போகல. தள்ளு. அபி நில்லு. யாரையும் பார்க்க போலனா வேற எங்க தான் போற? கொஞ்சம் பர்சனல், அதான் போறேன். டேய், அப்படி என்ன பர்சனல்? எதுவா இருந்தாலும் நீ இப்ப சொல்லித்தான் ஆகணும். அர்ஜுன், பர்சனல் சொல்லிட்டு அதுக்கு மேல எதுவும் கேட்க கூடாது. உனக்கு தெரியாதா? நகர்றா. டேய், நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. டேய், உனக்கு என்ன பிரச்சனை? பர்சனல்னு சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. உனக்கும் 1000 பர்சனல் இருக்குல்ல, என்னைக்காச்சும் அதுல நான் தலையிட்டு இருக்கேனா? ஆனா நீ மட்டும் ஏடா இப்படி நடந்துக்கிற? டேய், நீ போக முடியாது அபி. பதில் சொல்லாம நான் உன்னை போக விட மாட்டேன். நீ எதுக்கு வெளியில கிளம்பி போற? அத முதல்ல சொல்லு. அர்ஜுன், இதெல்லாம் சரியில்லை. ஏன் இதுக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் எங்க போறன்னு கூட சொல்லிட்டா போயிருக்கேன் இல்ல? நீ தான் என்ன கேட்டிருக்கியா? இல்ல இல்ல, இன்னைக்கு மட்டும் என்னடா புதுசா வந்து கேட்டுட்டு இருக்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. டேய், நீ தாண்டா இப்ப எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே புரியல. அர்ஜுன், நீ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா உன்கிட்ட பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் இப்ப இல்ல. என்ன போக விடு. சத்யா, ப்ளீஸ் இவனை கூட்டு போயிரு. அர்ஜுன், ஏய், கொஞ்சம் சும்மா இரு சத்யா. நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. இவன் நடந்துக்கிற விதம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன பாக்குற? நானும் நேத்துல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியா படல. அண்ணி இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் எவ்வளவு வேதனையில இருக்கும் தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க. அண்ணி இறந்ததால இங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா எதுவுமே தெரியாத மாதிரி போற வர, எதையோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏதோ நாங்களா ஒரு உலகத்திலயும் நீ மட்டும் தனி உலகத்துல வாழ்ற மாதிரி நடந்துக்கிற. சரி, இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கூட வெற்றலாம். ஆனா இறந்தது உன்னோட ஒய்ஃப்டா. நீயும் தேவியனையும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். உன் கூட இருந்த உன்னோட ஒய்ஃப் இன்னைக்கு இல்ல. இனிமே அவங்க என்னைக்குமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? டேய், அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியும்ல. யாரோ அவங்கள அடிச்சு கொன்னு இருக்காங்க. டேய், தேவிய நீ துடி துடிச்சு இறந்திருக்காங்க. அன்னி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு பார்க்காம கூட அவங்கள கொன்னு இருக்காங்க. அவங்க வயித்துல இருந்த உன் குழந்தையும் இறந்துருச்சு, தெரியும்ல. குழந்தைய வச்சு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எவ்வளவு பிளான் பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப போச்சடா. நம்ம குடும்பத்தோட வாரிசு போயிடுச்சா? கொன்னுட்டாங்க. ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. அதாவது உன் மரமண்டையில ஏறிச்சா இல்லையா? நடந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த அளவுக்கு தேவியை நீ இறந்தது எங்க எல்லாரோட மனசையும் அவ்வளவு பாதிச்சிருக்கு. எங்க எல்லாரையும் விட அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்க வேண்டியது நீ. ஆனா எப்படா உன்னால நார்மலா இருக்க முடியுது? தேவியை நீ இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம உன்னால எப்படா இருக்க முடியுது? டேய், உண்மையிலே உனக்கு ரியாக்ட் பண்ண தோணலையா? இல்ல வேணும்னே ரியாக்ட் பண்ணாம இருக்கியா? எனக்கு அப்படி தாண்டா தோணுது. வாண்டர் தானே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க எல்லாருக்குள்ளயும் போய்கிட்டு இருக்கிற பிரச்சனை உனக்கு இல்லடா. நீ கண்டிப்பா வேற எதையோ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் தேவி என்னைய பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு நீ சொல்லு. அமைதியா இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு நினைக்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். தேவி என்ன ஏமாத்திட்டாடா?
நீ சொன்ன மாதிரி அவதான் என் உயிர். அவளும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா. உனக்கு அது தெரியும்ல. எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க பேச்ச மீறி நான் எதுவுமே செஞ்சதே இல்ல. அவங்க மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் நம்ம அம்மா பேச்ச கேட்காம இருந்திருக்கேன்னா அது தேவிக்காக மட்டும்தான்டா. எனக்கு அவ அவ்வளவு முக்கியமா இருந்தா நான் அவளை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா அவ என் நம்பிக்கை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டா. அவளுக்கு அப்பா அம்மா இருக்கிறதே மறைச்சிட்டா சுத்தமா. என்கிட்ட ஏன்டா அவ மறைக்கணும்? உண்மையை சொன்னா நான் அவளை என்ன பண்ணிட போறேன்? கடைசி வரைக்கும் கூட அவ என்கிட்ட சொல்லவே இல்லடா. நானா போய் நேர்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும். இத அவ எனக்கு பண்ண துரோகம்டா. அதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. அவளை என்னால கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. அதனால அவங்கள நீ கொன்னுட்டியாடா? அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன். அபி மாமா கிட்ட நீ இப்படி எல்லாம் கேட்கறது நியாயம் இல்ல. எது சத்யா நியாயம் இல்ல? இப்ப இவன் சொன்னதை கேட்டல்ல? அண்ணி இறந்துட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னும் அவங்க மேல கோவமா இருக்கான்னா அப்ப இவன் மேல டவுட் வரதானே செய்யும். இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். சொல்றா, தேவி அண்ணிய நீதானே கொன்ன. அதனால தானே இப்படி கவலை இல்லாம சுத்துற. டேய், உன்கிட்ட தான்டா கேக்குறேன். என்ன சொல்ல வரியோ அதை சொல்லி தொலைடா.